இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக எதிர்காலமே இனி இல்லை. திமுகங்கிறது ஒரு இன்னைய தேதிக்கு வந்து அது ஒரு ஓல்டேஜ் ஹோம். இவர் ஒரு 101வது நபராக போய் சேர்ந்திருக்கிறார். அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு ஓபிஎஸ் என்கின்ற ஒரு அனாதைக்கு, ஒரு அரசியலில் வாழ்விழந்த அனாதைக்கு எந்தவித யோக்கியதையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம், இரட்டை இலை சின்னம் உங்களை வந்து எங்கே உட்கார வச்சுருந்துச்சு, எவ்வளோ பெரிய சீட்டில் உட்காந்துருந்துச்சு. அந்த நன்றி கடன் கூட இல்லை. அம்மா இருக்கின்ற போது இப்படி ஒரு முடிவை வந்து இவர் யோசித்திருந்தார்னா அதோட அது அவரோட இறுதி காலமாக மாறி இருக்கும். திமுகவில் யார் யார் காலில் வந்து மீதிப்பட்டு அடிபட்டு சாக போகிறது அப்படிங்கிறதையும் மக்கள் ஆவலோட தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. முன்னாள் முதல் ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவில் அவர் இணைஞ்சதுங்கிறது இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான். போன ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இது பேச்சுவார்த்தை இருந்தது, போவாருன்னு பார்த்தாங்க. அது கடைசியில் ஒரு மாதம் ட்ராக் ஆகி அப்புறம் போயிருக்காரு. அது திமுகங்கிறது ஒரு இன்னைய தேதிக்கு வந்து அது ஒரு ஓல்டேஜ் ஹோம். இந்த ஆதரவற்றோர் இல்லம்னு சொல்லுவாங்களா, அரசியலில் வாழ்வந்தோருக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லமாக இருக்குது. அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் இவர் ஒரு 101வது நபராக போய் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியிருக்குது. இது ஓபிஎஸ் போயிட்டதுனால அவர் அதிமுகவில் இல்லை. அவர் 2017 அப்புறம் அவர் அதிமுகவில் இல்லை. அதனால் இவர் போனதுனால அதிமுகவுக்கும் சரி, யாருக்குமே சரி அது பெரிய ஒரு இழப்பு கிடையாது. ஆனால் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஓகே, அந்த திமுக இணைஞ்சதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுக்கு இதுக்கப்புறம் வந்து எதிர்காலமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல, பார்க்குறீங்க? இல்லை, அது சொல்லும் போது அவருக்கு வாயெல்லாம் எப்படி சேர்ந்து வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. அவருக்கே எதிர்காலம் இல்லைன்னு தானங்க அவர் வந்து இந்த 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து பல 1000 கோடிகள், அதெல்லாம் அந்த 1000 கோடிகளை மீட்பதற்காகத்தான் அவர் அங்கே திமுக காலில் விழுந்திருக்காரு. அப்போ இவரே காசை மீட்கிறதுக்காக இன்னொரு கட்சி காலில் போய் விழுந்துட்டு இப்படி பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல. அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு ஓபிஎஸ் என்கின்ற ஒரு அனாதைக்கு, ஒரு அரசியலில் வாழ்விழந்த அனாதைக்கு எந்தவித யோக்கியதையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஓபிஎஸ் உடைய வருகை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. தென் மாவட்டத்தில் வந்து திமுக கூட்டணியுடைய வெற்றி வந்து இன்னும் வந்து பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேம். சரி, மேலே ஓபிஎஸ் எல்லாம் யாராவது 5 பைசாக்கு நம்புவாங்களா? அவரை நீங்கள் மனுஷ ஜென்மத்தில் யாராவது அவங்களோட அந்த தேனி மாவட்ட மக்களே அவர் ஒரு மனிதனாக ஏற்றுப்பாங்களா? அம்மா ஒரு என்ன இடத்துல அவங்கள வச்சுருந்தாங்க, கட்சியில் அத்தனை பேர் இருக்கும்போது இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சிஎம்மா ஆக்கி துணை முதல்வராகினாங்க. அப்புறம் 2 முறை சிஎம்மாலாம் ஆக்கி பார்த்த ஒரு கட்சியை விட்டுட்டு உங்களோட காசு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போய் இந்த ஆள் கொடுத்து ஏமாந்தார் அப்படின்னு சொன்னால் அது அவரோட தவறு. அதுக்காக நான் ஒரு கட்சியில் திமுகவில் சேருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரை விட ஒரு புழுவாக இது என்ன சொல்கிறது, நம்ம டீசெண்டான வார்த்தைகளை விட வேண்டும்ங்கிற காரணத்தால் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி புழுக்களை எல்லாம் மக்கள் மதிப்பார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவரோட சொந்த பிள்ளைகள் அவரை மதிக்குமா? நீங்கள் வெறும் அரசியல் ஆதாயத்துக்கு போனாங்க அப்படின்னா கூட அது வேறு யாரோ, இன்றைக்கி இந்த சேகர்பாபுலாம் இங்கே இருந்து போனவர் தான், ஏவா வேலு இங்கே தான் போனவர் தான். இவங்க போகிறதுக்கும் ஓபிஎஸ் மாதிரியான ஒரு ஆள் போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. உன்னைய அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம், இரட்டை இலை சின்னம் உங்களை வந்து எங்கே உட்கார வச்சுருந்துச்சு, எவ்வளோ பெரிய சீட்டில் உட்காந்துருந்துச்சு. அந்த நன்றி கடன் கூட இல்லை. ஆனால் மிருகங்கள்கிட்ட மிருகங்களுக்காவது நன்றி இருக்குது, நாயெல்லாம் நல்ல நன்றியுள்ள விலங்காக இருக்குது. இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறேன்னா, இவர் அப்படிங்கிற அந்த விகுதி இவருக்கு போடணுமான்றது தெரியல. இந்த ஜென்மத்தை எல்லாம் என்ன ஜென்ம கணக்கில், மனுஷ கணக்குலையும் சேர்க்க முடியாது, விலங்கு கணக்குலையும் சேர்க்க முடியாது, புழு மாதிரி ஓரறிவு படைத்த உயிரினங்களையும் சேர்க்க முடியாது. இதெல்லாம் எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, அவமானம் எதுவுமே இல்லாத ஒரு இனப்பிறவிகளை பற்றி பேசுவது அதிமுகவில் ஒரு கடைமட்ட தொன்றாக இருக்கிற என்னை மாதிரியானவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமரியாதையாக நான் நினைக்கிறேன், அது பர்சனலாக. ஓகே, அம்மாவுடைய விசுவாசி நான் தான் உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. புரட்சி தலைவி அம்மாவும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி, தொடர்ந்து வந்து திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் உண்மையான விசுவாசின்னு சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு மேம். இந்த முடிவு எப்படி மேம் இருக்கும் பார்க்குறீங்க?
இல்லை, அம்மா இருக்கின்ற போது இப்படி ஒரு முடிவை வந்து இவர் யோசித்திருந்தாருன்னா அதோட அது அவரோட அதான் அது அவரோட இறுதி காலமாக மாறி இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான துரோகிகளை, நன்றி கெட்ட ஜென்மங்களை முன்கூட்டியே அறிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் உண்மையிலுமே. எடப்பாடியார் அவர்கள் உண்மையிலுமே ஒரு தீர்க்கதரிசி தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஜென்மங்கள் கட்சிக்கு என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் கட்சியோட தலையில் தீய வைக்கும்ன்றது தெரிஞ்சு தான் அவரெல்லாம் வந்து இவரை கட்சியை விட்டு ஒதுக்கி வைத்தார் அப்படிங்கிறத இப்போ ஒட்டுமொத்த தொண்டர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்மளை வந்து ஒரு சனிங்கிறது 7.5 வருஷம் பிடிச்சிருக்கோம், 8 வருஷம் பிடிச்சிருக்கோன்றாங்கல்ல. இப்போ மார்ச் 6ஆம் தேதி ஏதோ சனியெல்லாம் வந்து இடம்பெயர்தாமே 6ஆம் தேதி. அந்த இங்கே அதிமுகலேருந்து ஏற்கனவே இந்த சனி விலகிருச்சு. இப்போ இந்த சனி வந்து முற்றும் முழுவதுமாக விலகிருச்சு இன்னையோட அப்படிங்கிற மாதிரி அதனால் இதை வந்து ஒவ்வொரு அதிமுக கொண்டவர்களும் நம்மளை பிடிச்சிருந்த 7.5 விட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி இது ஒரு கொண்டாட்ட மனநிலைமையில தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்து எந்த ஒரு சக்தியுமே இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு மேம். சரி, இது ஆன் கேமரா எக்ஸ்ட்ரா எதையுமே பேச முடியாது, ரொம்ப கவனமாக பேச வேண்டியதாக இருக்குது. அவரே வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டார். குடும்பத்தில் இருந்த மரியாதையை இழந்துட்டாரு, கட்சியில் இருந்த மரியாதையை இழந்துட்டாரு. கடைசியாக இவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியனும் போய் சேர்ந்துட்டாரு. இன்றைக்கி அவரை சுற்றி ஒரு ஆள் கூட இல்லைங்கிற நிலமையில, அதாவது திமுக கூட போய் சேர்றதுக்கு இவருக்கு வந்து இங்கிட்ட அங்கிட்டும் புரோக்கர் வேலை பார்த்தது யாரு தெரியுமா? ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமியும் ஓபிஎஸும் ஒரே தட்டில் வைக்கக்கூடிய ஆட்களா? அப்போ இவரே தன்னைத்தான மதிப்பை இழந்துக்கிட்ட ரவீந்திரன் துரைசாமியை நம்பி அடுத்த கட்சியில் போய் சேர்ந்த இவர் அதிமுகவோட எதிர்காலத்தை எல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் வந்து நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் கேஸ் போட்டு பல்வேறு வகையில் பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த 7.5 எங்களை விட்டு போனது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், இது வரைக்கும் அந்த 4.5 வருஷமா 4.25 வருஷமா அதிமுக 7ஆ பிரிஞ்சிருச்சு, 4ஆ பிரிஞ்சிருச்சு, 3ஆ பிரிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு, செதறிடுச்சுலாம் இந்த டிபேட் நடத்திட்டு இருந்தாங்களா, அவங்கெல்லாம் இனிமேல் வந்து டிபேட் எதை வச்சு நடத்துவாங்க? அதிமுகங்கிற ஒரு கட்சி உடஞ்சிருச்சு, போயிடுச்சு, வந்துருச்சுங்கிறத பற்றி தான் இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இனிமேல் கண்டென்ட் கிடைக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இப்போ ஓபிஎஸ், எனக்கு அவரோட பேரை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பல, அந்த மாதிரியான ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் போனது அப்படிங்கிறதும், அந்த நன்றி கெட்ட ஜென்மங்களில் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எதுவுமே வந்து உண்மையும் கிடையாது, அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதும் கிடையாது. இது சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே போன இந்த மாதிரியான புழுக்கள் வந்து இன்னும் அந்த புழுக்கள் ஊர்ந்து போகும்போது யாரோட திமுகவில் யார் காலில் வந்து மீதிப்பட்டு அடிபட்டு சாக போகிறது அப்படிங்கிறதையும் மக்கள் ஆவலோட தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஓகே மேம். ஓபிஎஸோடைய இணைவு வந்து திமுக சாதகமா என்ன மேம் பாதகமா மேம்? சார் அதான் சொன்னால், அதே ஒரு ஓல்டேஜ் ஹோம் சார். அங்கே ஏற்கனவே ஒரே வயசாளிகளாக சேர்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதில் இப்போ இவர் வந்து வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் சேர்றாரு. இவர் என்ன பண்ணிட முடியும்னு திமுக நினைக்குது. அது திமுகவுக்கு வெற்றியாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ஏதோ இவர் அங்கே போய் சேரும்போது சில பல கோடிகளை கொடுத்துருக்கலாம், அந்த கோடிகள் வேணால் அவங்களுக்கு லாபமாக இருக்கலாமே ஒழிய, மற்றபடி இவர் எந்த தொகுதியில் அவங்களோட சொந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்னாலும் மிக நிச்சயமாக மிக கேவலமாக தோற்பார் என்பது மட்டும் உறுதி. தங்கத்தமிழ் செல்வனுக்கு கிடைச்ச ஒரு ஓட்டுகள் கூட இவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிஜம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.